ராதே கிருஷ்ணா. ஈஷா வாஸ்ய உபனிஷத் 4வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முதல் 3 ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? முதல் ஸ்லோகத்தில் ஒரு முமுட்சுவானவன் ஆத்ம ஞானம் அடைய வேண்டுங்கிற விருப்பம் உள்ளவன் எப்படி பற்றில்லாம பேராசை இல்லாம அகங்காரம் இல்லாம கர்மங்களை பண்ணிட்டு வரணும்னு பார்த்தோம். 2வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? அப்படி கர்மம் பண்ணுகிறவன், அந்த முமுட்சுவானவன் தர்மத்தோடு கூட கர்மம் பண்ணணும். நியாய தர்மத்துடன் உண்டான தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு வரணும். அந்த தர்மமும் வித்யார்த்திகமாக இருக்க வேணும்னு வியாக்கியானக்காரர் சொன்னார். அதாவது நியாய தர்மமா இருந்தாலும் அது உன் ஆத்ம லாபத்துக்கு பயன்படக்கூடிய கர்மங்களாக இருக்கட்டும். நியாயமான கர்மம் தான் குடும்பத்தில் இருக்கிறவாளோட க்ஷேம லாபத்தை மட்டுமே பார்த்துட்டு வாழணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய ஆத்ம முன்னேற்றத்திற்கும் சுய முன்னேற்றத்திற்கும் உண்டானபடி நம்மளுடைய நேரத்தையும் நம்முடைய டைம் அண்ட் எனர்ஜி, டைம் அண்ட் எஃபர்ட் நம்முடைய சுய முன்னேற்றத்துக்கு முதல்ல உதவணும். நாம் நன்றாக இருந்தால்தான் நம் சுற்றியுள்ளவர்களை நாம் நன்னா வச்சுக்க முடியும் இல்லையா? அப்புறம் 3வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? அதாவது சுயலாபத்திற்காக, அதாவது அகங்காரத்தோடு கூடின ஒரு ஆசாபாசங்களோடு கூடின ஒரு வாழ்க்கையை வாழுபவன், அப்படிப்பட்ட கர்மங்களை செஞ்சுட்டு வாழறவன் துர்கதியை அடையிறான். முன்னாடி என்ன பார்த்தோன்னா, கர்மபந்தம் விடணும்னா ஒரே வழி பற்றற்ற கர்மங்களை செய்வது. பற்றே இல்லாம ஈஸ்வரார்ப்பணமா எதையும் சீரியஸா எடுத்துக்காம பகவான் கொடுத்துருக்கார், பகவத் சங்கல்பமா வாழறேன் அப்படிங்கிற ஒரு ஈஸ் ஆஃப் ஃப்ளோ, ஈஸி கோயிங்கா லைஃபை எடுத்துன்னு போன்னு சொல்லப்பட்டது. இப்போ 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னா, பற்றற்ற கர்மம் செஞ்சா கர்மபந்தம் விடுங்கிறது மேலான பலன் லாபம். ஆனா பற்றோட கர்மம் செய்பவன் துர்கதியை அடையிறான். அதாவது இது ஒரு 2வது வார்னி. முதல்ல எப்படி வாழணும், எப்படி கர்மங்களை பண்ணணும்னு 2 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டது. 3வது ஸ்லோகத்துல அது போல நீ கர்மங்களை செய்யலைன்னா துர்கதி தான் அப்படிங்கிற ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி கொடுக்கப்படுறது. அதாவது பற்றோடு கர்மம் செய்வது தவறுங்கிற அர்த்தத்துல சொல்லப்படல. பற்றில்லாம செய்வது ஒரு சுலபமான வழி இருக்கும் பொழுது ஏன் கஷ்டப்பட்டுண்டு எல்லாத்தையும் உன் தலையில போட்டுண்டு நீ கர்மங்களை பண்ற? ஈஸ்வரன் அவனுடைய சிருஷ்டியில அவன் இத்தனை ஜீவராசிகளை படைச்சிருக்கான். ஈஸ்வரார்ப்பணமா ஈஸ்வர கைங்கரியமா வாழ்ந்துட்டு போ. உனக்கு என்ன பந்தம் பாசம்? சுலபமா வாழற வாழ்க்கைய காம்ப்ளிகேட் பண்ணிக்காத, கஷ்டப்படாத. வாழ்க்கையையும் கஷ்டமாக்கிண்டு கதியையும் ஒரு துர்கதியாக, கஷ்டமுடையதாக, மீள முடியாததாக பண்ணிக்காத அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. இப்போ 4வது ஸ்லோகம். அனேஜ தேகம் மனசோ ஜவியோ நைன தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத் தத்தாவதோன்யான் அத்யேதி திஷ்டத் தஸ்மின் அப்போ மாதரிஷ்வா ததாதி. முதல்ல ஸ்லோகத்திற்கான டிரான்ஸ்லிட்டரேஷன் பார்த்துடுவோம். ஏகம், அநேஜது ஏகம், அதாவது அசைவற்றதான ஒரே ஒரு வஸ்துவான அந்த பரம்பொருள். மனசஹா ஜவீயஹா, மனசோ ஜவீயோ, மனதை காட்டிலும் விரைவில் செல்வது. மனதுதான் உலகத்திலேயே விரைவா செல்லக்கூடியது. ஆசை பாசங்கள் தான் அதுக்கு ஃபியூயல் இல்லையா? நைன தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷது தேவாகா, இது எப்படியெனில் மிக விரைவாக ஓடவல்ல பிரம்மதேவர் முதலான அனைத்து தேவ கூட்டங்களும், தேவர்களும் தெய்வங்களும் திக் விஜயர்களும் பூர்வமர்ஷத்து. பூர்வமர்ஷத்துன்னா தனக்கு முன்னாடி, தனக்கு முன்னே செல்கின்ற, தனக்கு முன்னே தோன்றியனும் வைத்து கொள்ளலாம். தனக்கு முன்னே செல்கின்றங்கிறது இங்கே டிரான்ஸ்லிட்ரேஷன். ஏனத்து, முற்கூறிய பரம்பொருளை, அதாவது ஒன்றே ஆகிய பரமாத்மாவை ந ஆப்னுவனு அடையவில்லை, அடைந்து கொள்ள முடியவில்லை. தத்து, அந்த பரம்பொருளானது தாவதகா அஞ்ஞான், ஓடும் மற்றவர்களை, ஓடும் மற்றவர்களைனா தன்னை விட வேறான வஸ்து பரமாத்மாவிற்கு கிடையாது. பரமாத்மாவை பார்க்கும் பொழுது நமக்கு வேறான வஸ்துகள் தெரியப்படுறது இல்லையா?
அந்த சிருஷ்டியில காணப்படுகின்ற வஸ்துக்களானது தேவர்களானவர்கள் திஷ்டத்து அவர்கள் ஓடத் தொடங்கிய பின் நின்று கொண்டிருந்த போதிலும் அத்யேதி தன் வேகத்தினால் அடுத்த கணத்திலேயே கடந்து விடுகிறது. அதாவது மாதரிஷ்வானா இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா கடின பொருள்களை தரிக்க இயலாத வாயுவும். அது ஏன் வாயுன் பொருள் கொள்ளணும்னா பஞ்சபூதங்கள்ல வாயு தான் கண்ணுக்கு தெரியாததாக இருக்கிறது. அதாவது ஸ்பேஸ்னு சொல்லிக்கலாம். எதுவுமே இல்லாத ஸ்பேஸானது எப்படி இந்த பிரபஞ்சத்தை தாங்குகிறதோ அபஹா அதாவது நீர் முதலான கனமான வஸ்துக்களையும் தாங்குகிறதோ அப்படி தாங்கக்கூடிய வஸ்துக்களுக்கு சக்தி அளிப்பவனை அவர்களால் அடைய முடியவில்லை. அப்படி அடையாவிட்டாலும் அந்த வஸ்துக்கள் அதனை அடையாவிட்டாலும் அந்த வஸ்துக்களை தான் தரித்து கொண்டிருக்கிறது அந்த பரமாத்மா. இப்போ முதல் 3 ஸ்லோகத்துல கர்மயோகத்தை பத்தி விரிவா சொல்லிட்டோ இந்த ஸ்லோகத்துல சம்பந்தமே இல்லாம பரமாத்மா தேவர்களால அடைய முடியாத பரமாத்மான்னு ஏதோ சொல்றாளேன்னா எதை நாம் அடைய விரும்புகிறோமோ அது எப்படிப்பட்டது அல்லது அது எப்படிப்பட்டது அல்ல, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? பரமாத்மா எப்படிப்பட்டவன்னு எவ்வளோ தூரம் பக்தி ரசத்துல ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடியிருந்தாலும் மாயையில சிக்கின்றிருக்கிற நமக்கு எது பரமாத்மாவில்ல, எது மாயை எது சத்தியம்ங்கிற வேறுபாடு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ இது பரமாத்மா இல்லைங்கிறத முதல்ல நமக்கு தெரியப்படுத்தணும். அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இங்க இத்தனை தேவர்களும் அடைய முடியாத பரமாத்மா எப்பவுமே சச்சித்தானந்தமாக ஸ்திரமாக அசைவற்றதாக இருக்கக்கூடிய பரமாத்மா சிருஷ்டி ஸ்திதி லயம்ங்கிற 3 நிலையிலையுமே அசைவற்றதான அந்த பரமாத்மா தன்னை அணுகி வர தேவர்களை தாண்டி போறான். தன்னை அணுகி வர தேவர்களை அடைய முடியாதபடிக்கு தான் நகர்ந்து போயிட்டே இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பலன்களை எதிர்பார்க்காத கர்மாவை பண்ணு அப்படின்னு முதல் 3 ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டா. இதுக்கு நடுவில் நாம் பண்ணுறதுக்கு பேரலாக நம்ம கூட வர்றது என்ன? நம்ம பண்ணுற காரியங்களுக்கு உண்டான ப்ராக்ரஸ். நம்ம எந்த காரியங்களும் ஸ்டாட்டிக்காக இல்லை. எப்போ நம்ம டைனமிக்காக ஒரு ஆக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு டைனமிக்காக ஒரு ப்ராக்ரஸ் அந்த காரியங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்போ ஏதோ ஒரு மாயையானது நமக்கு ஏதோ ஒரு முடிவை கொடுக்கற மாதிரி ஏமாற்றி அழைச்சிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு காரியத்திலையும் நம்ம ஈஸ்வர அர்ப்பணத்திலேருந்து சஞ்சலப்பட்டுட்டோம்னா நம்ம புத்தி அந்த மாயைக்கு ஆட்பட்டு இதுக்கு ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலேனாலோ அல்லது ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்தாலோ அதை நம்மளால ஏத்துக்க முடியல. இங்க சூக்ஷ்மமா என்ன சொல்லப்படுறதுன்னா அந்த பரமேஸ்வரனை அந்த பரமாத்மாவை அந்த நாராயணனை உன் ஆசையினாலேயோ உன் கர்மங்கள்னாலேயோ நீ அடைஞ்சிட முடியாது. என்னதான் ஈஸ்வரார்ப்பணமா நீ கர்மங்களை பண்ணினாலும் நீ அந்தராத்மாவா அகங்காரமற்றவனா உன்னுடைய ஹிருதயத்துல நீ ஸ்திரம் கொள்ளாத வரைக்கும் நீ அந்த பரமாத்மாவை அடைய முடியாது. அப்போ நான் சத்தியம் இல்லை, பரமாத்மா தான் சத்தியம், என்னுடைய சிற்றறிவும் என்னுடைய இந்த அகங்காரமும் ரொம்ப அற்பமானது. நமக்கு தான் நம்ம அகங்காரம் பெருசா இருக்கு, நமக்கு தான் நம்மளுடைய தௌர்பாகியங்களும் கர்ம வினைகளும் பலன்களும் ரொம்ப பெருசா மேக்னிஃபைடா தெரியறது. கர்ம பந்தங்களும் நமக்கு உள்ள பாரங்களும் நமக்கு பெருசா தெரியுது. ஆனா பகவானுக்கு அது அற்பமான விஷயம் தானே. இந்த சிருஷ்டியில நாமளே ஒரு ஜெகத்துல ஒரு தூளிலையும் தூசியிலையும் தூசியா நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய கர்ம பந்தமானது எவ்வளவு பெருசா இருக்க போறது? பகவானுக்கு அது அற்பம் தானே. பகவான் நினைச்சா க்ஷண நேரத்துல நம்மளுடைய கர்ம வினைகளையும் மாயையையும் விளக்கிட முடியும். நம்ம சித்தத்திலேருந்து அதை விளக்குறது மேகத்தை விளக்குவது போல சூரியோதயம் ஆகிறது போல நம்ம சித்தத்திலேருந்து பகவான் நினைச்சா நம்ம அஜ்ஞானத்தை க்ஷண நேரத்துல விளக்கிட முடியும். ஆனால் நாம ஒரு அகங்காரத்தோடையும் ஆசைகளோடையும் கோரிக்கைகளோடையும் நான்கிற ஒரு பற்றுதலோடையும் பகவானை துரத்துற வரைக்கும் பகவானும் ஓடிண்டே இருப்பானாம், பகவானும் போக்கு காட்டின்றே இருப்பான். அப்போ இங்க என்ன சொல்ல வரானா இந்த ஸ்லோகத்துல, நீ ஏதோ பற்றில்லாம கர்மங்கள் பண்றேங்கிறதுனால உன்னுடைய பற்றற்ற கர்மத்தினால நீ உன்னுடைய எஃபர்ட்னாலேயோ இல்லை எஃபர்ட்லெஸ்னாலேயோ ஏதோ உன் பிரயத்தனத்தினால பகவானை நீ அடைஞ்சிட முடியும்னு நினைக்காத. பகவான் தான் கை தூக்கி விடணும். பூமாதேவிய வராகமூர்த்தி தான சுதலலோகத்திலேந்து எழுப்பிண்டு வரார். ஆனானப்பட்ட பூமாதேவிக்கே பகவான் தான் தூக்கி விடணும்னு இருக்கும் பொழுது
நமக்கு உண்டான கர்ம பந்தத்திலேருந்து நாமளே எப்படி வெளியெழும்ப முடியும்? நாமளே எப்படி ஞானத்தை அடைய முடியும்? அது முடியாது. பகவான் தான் பண்ணியாகணும். அப்போ பகவான் நம்மளை கை தூக்கி விடணும்னா நாம என்ன செய்யணும்? அப்போ தினந்தோறும் நாம செஞ்சுட்டு வர கர்மத்துல பற்றற்றதான கர்மம்ங்கிறதுக்கு நாமளே எப்படி வேலிடேட் பண்ணிக்கிறது? நான் செய்கிறேன், இன்னைக்கு இத்தனை காரியங்கள் பண்ணுறேன், எனக்காகவும் என் பந்துக்களுக்காகவும் என் காரியத்திற்காகவும் வேலையோ பணியிடத்திலோ எங்கேயோ நான் இத்தனை கர்மங்கள் பண்ணுறேன். இது பற்றற்றதாக தான் என் கர்மம் இருக்குது. நான் ப்ரொமோஷனை எதிர்பார்த்து வேலை செய்யலை. என் பந்துக்கள்டேந்து மரியாதையையும் அபிலாஷையும் எதிர்பார்த்து நான் கர்மங்கள் அவர்களுக்கு செய்யலை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலும் எந்த அகங்காரமும் இல்லாமலும் நான் கர்மம் செய்யறேங்கிறத நான் எப்படி வேலிடேட் பண்ணிக்கிறது? எவ்வளவு தூரம் மன சஞ்சலங்களும் குழப்பங்களும் கவலைகளும் இல்லாம இருக்கோ அந்த அளவுக்கு நாம பற்றற்று கர்மங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லலாம். ஆனாலும் சில விஷயங்கள் பந்த பாசங்கள் நம்மள அவ்வளவு தூரம் சுதந்திரமா வாழ விட்டுடுறது இல்ல. ஆனா நமக்குள்ள என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்கு, வெளியில பார்க்கும் பொழுது நம்ம நல்லவர்களாகவும் ஒரு மேல்நிலையை அடைஞ்சது போலவும் ஒரு புத்திசாலி போலவும் தெரியப்பட்டாலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு சில இழிவான குணங்களோ குறைபாடுள்ள குணங்களோ நமக்கே தெரியும். எது நம்மளை சஞ்சலப்படுத்துறது, எது நம்மளை பயமுறுத்துறது, எது நம்மளை கவலைப்பட வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ என்ன செய்யணும்? பெரும்பாலாக நம் கர்மங்கள்ங்கிறது தினந்தோறும் ரெப்படேட்டிவாக இருக்கக்கூடிய காரியங்கள் தான். தினமும் ஆஃபீஸ் போகிறோம், வேலை செய்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், நமக்கு உண்டான டியூட்டிஸை பண்ணுறோம் குடும்பத்திற்காகவும் பணியிடத்திலும். ஸோ இது மோஸ்ட்லி நமக்கு ரெப்படேட்டிவான கர்மங்கள் தான் வருது. இந்த ரெப்படேட்டிவான கர்மங்கள் தான் நம்ம வாழ்க்கையையே டிஃபைன் பண்ணுறது. அப்போது ஒரு நாளை நாம் சீரமைச்சு கொண்டாலே, அந்த ஒரு நாள் சீராக அமைந்தாலே அதுபோல மற்ற நாட்களும் சீராக அமைந்து கொண்டு வந்ததுனாலே நம்மளுடைய கர்மங்கள் சரிவர செய்யப்பட்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு நாள் சீராக அமையணும்னா என்ன செய்யணும்? ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்கிறது இல்லை. நாம் செய்ய வேண்டிய வேலைகள் வேணாம் ஒரு போலவே இருந்தாலும் நமக்கு வரும் கஷ்டங்களோ திடீர்னு வரும் ஒரு சேலஞ்சஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்கிறது இல்லை. மேலோட்டமாக பார்த்தா ஒரே விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக போனாலும் சில மாற்றங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் நிகழறது. அப்போ பற்றற்ற நான் கர்மம் செய்கிறேங்கிறதும் எனக்கு தெரியணும். இந்த பற்றற்ற கர்மங்கள் சரியானபடி செய்து அதனால நான் பகவானை நோக்கி தான் போயின்னு இருக்கேங்கிறதும் எனக்கு சரியா தெரியணும். அந்த அஷ்யூரன்ஸ் எனக்கு உள்ளேந்து வந்துட்டே இருக்கணும். ஒரு ஆத்ம திருப்தி ஏற்பட்டுட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ள இருக்கிற துர்குணங்கள் எல்லாம் விடப்பட்டுட்டே இருக்கணும். கெட்டது விலகிடுத்துனாலே நமக்கு நல்லது மேம்பட்டுண்டே வந்துடும். கள்ளி செடிகள் விளக்கப்பட்டெடுத்தினாலே வேறறுக்கப்பட்டெடுத்தினாலே நமக்கு விருட்சங்கள் செழிப்பா வளர்ந்து நந்தவனமா நம்ம ஹிருதயமே ஆகிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி சாப்பிட்றது, காரமாக இருந்தால் அது வேண்டான்னு அவ்வளோ நுணுக்கமாக நம்மளுடைய சாப்பாடையும் உடையையும் நாம் அனலைஸ் பண்ணி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி நம்மளோட அனுபவத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமோ அது போலவே நம்ம சித்தத்தில் உள்ள துர்குணங்கள், அதாவது ஒரு துர்வாசனைகள்னு சொல்லலாம். எது என்னை சஞ்சலப்படுத்துறது, எது என்னை கோபப்படுத்துறது, எந்த பழக்கங்கள், முக்கியமாக பழக்கங்கள் தான் நம்ம கர்மங்களை கெடுக்கிறது. ஒரு சில பழக்கங்கள் நம்மளுடைய கர்ம யோகத்திற்கு தடையாக இருக்கு. நித்திய கர்மானுஷ்டானம் செய்து நம்மளை சீரமைச்சிக்க விடாமல் ஒரு சில பழக்கங்கள் தடுக்கிறது. அது ஓவர் ஈட்டிங்காக இருக்கலாம், அதிகமாக ஃபோன் பேசுகிறதா இருக்கலாம், இல்லை ரொம்ப மேகசின் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை நியூஸ் கேட்குறதா இருக்கலாம், இல்லை காசிப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பிஞ்ச் வாட்சிங் பண்ணுறதா இருக்கலாம். எப்படியோ ஒரு சில பழக்கங்கள் நம்மளால் மாற்ற முடியாததா தினந்தோறும் நம் கர்மங்களையும் கர்ம அனுஷ்டானங்களையும் கெடுக்கிறதா இருக்கு. சனி ஞாயிறு வந்துட்டாலே இன்னைக்கு எனக்கு வகேஷன், ரிலாக்ஸேஷன், எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், ஐ நீட் அ பிரேக் அப்படின்னு தோணுறது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? கெட்ட பழக்கங்களில் உள்ள வாசனை. அப்பாடா, எனக்கு பிடிச்ச பழக்கத்தை நான் இன்னைக்கு கண்டினியூஸாக பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் நமக்கு சனி ஞாயிறு வந்தால் எல்லாமே ஸ்டாப் பண்ணி பிரேக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த கெட்ட பழக்கங்கள்ங்கிறது கெட்டது. இந்த பழக்கங்கள் முதல்ல கெட்டதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு பிடிச்சிருக்கே, என்னுடைய ரெகுலர் ரொட்டீனும் கர்மானுஷ்டானங்களும் எனக்கு போரிங்காக இருக்குது. இந்த மாதிரி பிடித்த ப்ராக்டிசஸ் பழக்கங்களை நான் வளர்த்துக்கிறதுனால எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது, எனக்கு ஒரு எந்தூசியாசம் கிடைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், அது ரிலாக்ஸேஷன் தான், அது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது, ஆனால் அது நமக்கு கெடுதலாச்சே.
அதுபோல நமக்குள்ள பழக்கங்கள் நமக்கு கெட்டதுன்னா நமக்கு சுகம் கொடுக்கறதா இருந்தாலும் கெட்டதை விலக்கிதானே ஆகணும். நான் ஏன் விளக்கணும்னா, இப்போ திடீர்னு நம்ம ஓவர் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா நித்தியபடி சாப்பிட்ற ஒரு ஸ்பூன் சர்க்கரை காஃபியில் கூட சாப்பிட முடியாதபடிக்கு 40-50 வயசுக்கு மேலே டாக்டர் கண்டிஷன் போட்டுடுறா இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? நாமளே நம்மளை கெடுத்துக்கிறது தானே. நமக்கு ஒரு கட்டுப்பாடு, மைண்ட் கண்ட்ரோல் கொண்டு வராதது தானே, ஒரு செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வராதது தானே. அப்போ ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுகம் தரக்கூடிய ப்ராக்டிசஸை நம்ம விட தான் நமக்கு நல்ல ப்ராக்டிசஸ் மேலோங்கி நம்மளுடைய கர்ம யோகம்ங்கிறது தடம் புரளாம நேராக பகவானை நோக்கி போகும். சரி, இந்த கெட்ட பழக்கங்களை விட்டாலே போதும். நல்ல பழக்கங்களை நாம் ஒன்றும் தினைக்கும் யாக யஜ்ஞங்கள் பண்ண வேண்டாம், தினைக்கும் ராமாயண பாராயணம் பண்ணி சாப்பிட வேண்டாம், இதெல்லாம் நமக்கு பண்ண வேண்டாம். ஏதோ சின்ன சின்ன விளக்கேற்றுறதோ, ஒரு ஸ்லோகம் படிக்கிறதோ, ஒரு பகவன் நாம சங்கீர்த்தனம் கேட்கறதோ, ஒரு 5 நிமிஷம் ஆத்ம விசாரம் பண்ணுறதோ, இப்படிப்பட்ட சிம்பிளான கர்மானுஷ்டானங்களுக்கு நடுவில் ஒரு ஆத்ம விசாரங்களும் சிம்பிளான ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய கர்மயோகங்களே போதுமானது. ஆனால் இதுக்கும் இடையூறு இல்லாத கெடுதியான பழக்கங்களை நாம் அறவே ஒழிக்கணும். கெடுதியான பழக்கங்களை ஒழிச்சிட்டோம்னா இந்த நல்ல பழக்கங்கள் சிறிது இருந்தால் கூட நமக்கு பயன்படும். 10 ரூபா சம்பாதிச்சுட்டு 20 ரூபா செலவு பண்ணோன்னா நான் தான் 10 ரூபா சம்பாதிக்கிறேனே, செலவு என்னுடைய சுகத்துக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் தான் நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணுறேனே, ஆனால் இந்த துர்பழக்கங்கள் எனக்காக அப்படின்னா இதில் அது கரைஞ்சே போய்டுறதே. அப்போது நம்ம எந்த விதத்தில் நம் நேரத்தையும் எனர்ஜியையும் எஃபர்ட்ஸையும் செலவிடுறோம் ஒரு நாளில் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதுக்காக போரிங்காக தினைக்கும் பாகவதம் படிச்சுட்டு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அதுவே ஆன்மீக பாதையை கெடுக்கும்படியான பழக்கங்களை நம்ம விடணும். அந்த பழக்கங்களை எப்படி விடணும்னா, நாம் விடவே கூடாது, நம்ம அதில் கை வைக்கவே கூடாது. பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் வந்துடுத்து, ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆயிடுத்து. ஆனால் எப்படி விடுறது? இந்த கர்மங்கிறதே பேட் ஹேபிட்ஸ், துர்வாசனைகள் சஞ்சிதமாக நமக்கு ஜென்மாவாக தொடர்றது தானே. ஒரு கெட்ட பழக்கங்கள் தானே நமக்கு கர்ம வினையா இத்தனை தடவை அழைச்சின்னு வந்திருக்கு. ஏதோ ஒரு பகவத் அனுகிரகத்தினாலையும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினாலையும் மகான்கள் அனுகிரகத்தினாலையும் நம்மளும் ஆத்ம விசாரம் பண்ணணும், ஆத்ம லாபம் அடையணுங்கிற ஏதோ ஒரு ஆசையும் நம் மனதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா இந்த ஆசைகளும் வெறுப்புகளும் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, எப்படி இந்த ப்ரிஃபரன்சஸும் ஒரு பெர்செப்ஷனும் நமக்கு பில்ட் ஆச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு அனுபவங்களில் நம்ம ஏதோ ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணி நம்ம இப்படி ஒரு பெர்செப்ஷனை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நம்ம ஒரு பழக்கங்களை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, புதுசாக ஒரு டிசிப்ளின் கொண்டு வரத்துக்கு, தினைக்கும் காலம்பரை எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கோ இல்லை சுருக்க எழுந்துக்கிறதுக்கோ ஒரு 4 மணிக்கு எழுந்துக்கணும்னா அதை அடாப்ட் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு 21 நாள் மினிமம் எடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹேபிட்டே ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறா இல்லையா? அப்போ ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஹேபிட்ங்கிறது என்ன? கெட்ட பழக்கம். ஹேபிட் அப்படின்னா என்னென்னா அது ஒரு கெட்ட டிசிப்ளின்னு வச்சுக்கலாம். ஹேபிட்டும் டிசிப்ளினும் ஒன்று தான். ஆனால் டிசிப்ளின் நம்ம கான்ஷியஸாக ஒரு நமக்கு உதவக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ்க்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறத டிசிப்ளின்னு சொல்கிறோம். ஆனால் ஹேபிட்னா என்னென்னா நம்மளுடைய சுகபோகத்துக்காக ஹாபீஸ்னு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நமக்கு எந்த விதத்துலேயுமே உதவாத ஒரு போகங்களை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தினால நமக்கு நல்லதோ கெட்டதோ இல்லாமல் நியூட்ரலாக இருக்குன்னா பரவாயில்ல. அப்போது நல்ல விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறத டிசிப்ளின்னு சொல்கிறோம். கெட்ட விஷயங்களை அடாப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறத ஒரு போகத்துக்காக உண்டாகிற விஷயங்களை ஹேபிட்னு சொல்கிறோம், பழக்கங்கள்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம மைண்டுக்கு ஹேபிட்க்கும் டிசிப்ளின்க்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால தான் திடீர்னு செயின் ஸ்மோக்கிங் பண்ணுறவா தே குவிட் ஸ்மோக்கிங்னா அவளுக்கு மற்ற விஷயங்களில் உள்ள ஒரு ஃபோக்கஸும் ஸ்டெபிலிட்டியும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறா இல்லையா? ஏன் அவளோட நர்வஸ் சிஸ்டமே பாதிக்கிறதுங்கிறா சடனாக ஒரு ஹேபிட்டை நிறுத்தும் பொழுது. அப்போ மைண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏதோ ஒரு ப்ராக்டிஸை நீ அடாப்ட் பண்ணின்னு வந்த, அதில் உன் சின்சியாரிட்டி குறையிறதுனா அப்போ மற்ற ப்ராக்டிசஸ்லையும் உனக்கு அந்த சின்சியாரிட்டி தேவையில்லையோ? நம்ம மைண்ட் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது. ஸோ ஹேபிட்டை நம்ம சடனாக ஸ்டாப் பண்ணுறதோ நாமளே ஸ்டாப் பண்ணுறதோ கூட ஒரு டேஞ்சரஸான விஷயம்.
எப்போ ஒரு தேவையில்லாத விஷயத்திலேயோ, நமக்கு உதவாத விஷயத்திலேயோ, நம்ம ஆன்ம லாபத்துக்கு உபயோகம் இல்லாத விஷயத்திலேயோ, கெட்ட விஷயத்திலேயோ நம்ம பழக்கங்களை ஏற்படுத்தின்ட்டோமோ அதை விடுறதுக்கு நாம பிரயத்தனமே படக்கூடாது. பகவான்கிட்ட விட்டுறணும், பகவான் பாதத்தில் அதை விட்டுறணும். இந்த கெட்ட ஹேபிட்டை என்கிட்ட இருக்கிறது வைர வைடூரியமோ இல்லைப்பா, என்கிட்ட இருக்கிறது இந்த துர்குணங்கள் தான். நான் உன்கிட்ட வைர வைடூரியமோ கேட்கல, ஆனால் என்கிட்ட இருக்கிறது இதுதான். இதை தான் நீ அல்கமியாக மாற்றி எனக்கு நல்ல குணங்களாக மாற்றி கொடுக்கணும், அனுகிரகமாக மாற்றி கொடுக்கணும். ஒன்றுமே இல்லாத ஜெகத்திலேருந்து இருட்டிலேருந்து ஒளி ரூபமாக அணுக்களை உருவாக்கி, அணுக்கள்லேருந்து ஆத்மாக்களை உருவாக்கி, ஆத்மாக்கள்லேருந்து இத்தனை ஜீவராசிகளையும் இத்தனை சேத்தனங்களையும் சிருஷ்டித்து அத்தனை சேத்தனங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்களையும் சக்தியையும் கொடுத்து வச்சிருக்கான் இல்லையா? அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய ஜித்தன், எவ்வளவு பெரிய மாயாவியா இருக்கணும். ஒன்றும் இல்லாததை இவ்வளோ பெரிய சிருஷ்டியாக்கினவன் ஏன் பஞ்சபூதங்களே ஏதோ ஒன்றை போட்டால் ஏதோ ஒன்றா மாற்றுறது இல்லையா? உப்பை தண்ணியில் போட்டால் கரைஞ்சி போயிடுறது, ஏதோ ஒரு வஸ்துவை நம்ம அக்னியில் போட்டோன்னா பஸ்மம் ஆயிடுறது. ஒரு தாதுக்களை மாத்திர சக்தி இந்த பஞ்சபூதங்களுக்கு இருக்கும் பொழுது நம் குணங்களை மாத்திர சக்தி பரமாத்மாவிற்கு கிடையாதா? அப்போ பரமாத்மா கிட்ட அர்ப்பணம் பண்ணிடணும், நீதான் இதை மாத்தி தரணும். எப்படி தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கும் பொழுது ஒரு துர்ஸ்வப்னமோ ஒரு காட்சியோ நமக்கு ஒரு வாசனையோ சம்பந்தமே இல்லாம மறைஞ்சு நம்ம சித்தத்திலேருந்து விலகி போயிடுறதோ, அதுபோல நம்மளுடைய துர்பழக்கங்களும் துர்வாசனைகளும் என்னை இம்சிக்கிற என்னுடைய துர்குணங்களும் என்னை விட்டு போகணும். எனக்கு அதுல மறதியே ஏற்படணும். எனக்கு இதுல வாசனை இருந்ததா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருந்ததா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதே அப்படிங்கிறது போல நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு தன்மையை பகவான் தான் கொடுக்கணும், நீ தான் கொடுக்கணும்னு பகவான்கிட்ட விட்டுறணும். நாம் அதில் கையே வைக்கக்கூடாது. நம்மளுடைய லைஃப்பை எடுத்துன்னு போகிறதே நம்மளுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன். ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்டான பிரார்த்தனைகள் நமக்கு இது வேணும் இது வேண்டாம்ங்கிற ஒரு தீர்மானம். இந்த தீர்மானமும் பிரார்த்தனைகளும் தான் நம்ம வாழ்க்கையே நடத்திட்டு போகிறது இல்லையா? இது வேணும் இது வேண்டாம். அப்போது எது வேணுங்கிறதுல நமக்கு முக்காவாசி நல்ல கிளாரிட்டி இருக்கும். பணம் வேணும், புகழ் வேணும், சௌக்கியம் வேணும், ஆரோக்கியம் வேணும், இதெல்லாம் இருக்குது. இது அவசியம்தான். இது தேவையில்லாத பிரார்த்தனைன்னு சொல்ல முடியாது. சுவர் இருந்தாதான் சித்திரம்ங்கிற மாதிரி நமக்கு சரீரம் இருந்தாதான் யோகம் பண்ண முடியும், பிராணாயாமம் பண்ண முடியும், கர்மம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. பகவானே பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா, அஸ்வர்கியம் அகீர்த்திகரம்னு. அதாவது பணமும் புகழும் இல்லாத வாழ்க்கை ஒரு நடமாடும் பிணத்திற்கு உண்டான வாழ்க்கை அப்படின்னு அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றாரு இல்லையா? அப்போ வாழும் பொழுது சீரும் சிறப்புமாக தான் வாழணும், அதுல தவறில்லை. ஆனால் ஒரு அகங்காரமும் பற்றும் ஒரு கண்ட்ரோலும் ஒரு பொசஷனும் நம்ம மைண்டில் வளர்த்துட்டு நம்மை நாமே சிறைப்படுத்திக்க கூடாது. அப்போது மேலாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் எது வேணுங்கிறதோட இல்லாமல் எது வேண்டாம்ங்கிறதும் நம்ம பிரார்த்தனைகளில் நம்ம இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரணும். இந்த கோபங்கள் வேண்டாம், இந்த அகங்காரம் வேண்டாம், இந்த வெறுப்பு வேண்டாம், எனக்கு இந்த வாசனைகளை விலக்கி கொடு கிருஷ்ணா, என் புத்தியில இது மேல எனக்கு வெறுப்பு வேண்டாம். கேட்டது கிடைக்கும்னு எந்த நம்பிக்கையில நம்ம பிரார்த்தனை பண்றோமோ, வேண்டாம்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறதையும் பகவான் விலக்கி கொடுப்பான் அப்படிங்கிறத நம்பிக்கையும் நமக்கு வேணும் இல்லையா? நம்ம சரீரத்துல ஒரு டிசீஸ் வந்ததுன்னா அதை தீர்க்கிற வரைக்கும் நம்ம உட்கார்றோமா? ஒரு டாக்டர் இல்லைன்னா இன்னொரு டாக்டர், இல்லைன்னா இன்னொரு டாக்டர், சர்ஜரி ஆனாலும் பரவாயில்ல, இந்த வியாதி எனக்கு குணமடைய நம்ம எவ்வளவு பாடுபடுறோம். இந்த சரீரம் ஒரு 6 அடி சரீரத்துக்கு இத்தனை பாடுபடுறோமே, இத்தனை பிரயாசப்படுறோம், இது என் சரீரம்னு. அப்போ நமக்கு சித்தத்துல இருக்கிற துர்குணங்களும் விலகியே ஆகணும், இது நீங்கியே ஆகணும். இது ஒரு டிசீஸ். இந்த கோபம், தாபம், பொறாமை, என்ன நானே தாழ்வா நினைச்சுக்கிறது, இதெல்லாம் டிசீஸ். இது விலகியே ஆகணும் எப்படியாவதுன்னா அதுக்கு மருந்து போடுறவன் யாரு? பகவான் தான். அதுக்கு நாம பண்ண வேண்டிய பத்தியம் என்ன? பிரார்த்தனைகள் தான். அப்போ இங்க ஓடின்னு இருக்கிற வரைக்கும் ஓடுறவாளுக்கு அகப்படாம பகவான் போயிண்டே இருப்பான்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றா. அது தேவர்களோ தெய்வங்களோ பகவான் அகப்பட மாட்டான். தன்னை பின்னாடி துரத்துபவர்களுக்கு அவன் அகப்படாமல் பிடிபடாமல் ஸ்திரமாயிருக்கக்கூடியவன் கூட மாயை காமித்து கொண்டு ஓடுறான்னு சொல்லப்படுறது. அப்போ நம்மளுடைய ஓட்டத்திற்கும் மன ஓட்டத்திற்கும் சரீர ஓட்டத்திற்கும் என்ன காரணம்? கர்மம் ப்ரொபகேட் ஆகிண்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய துர்வாசனைகள் தான். ஏதோ நப்பாசை. இந்த ஜென்மா என்னைக்கா இருந்தாலும் முடிய போறதுங்கிறது நமக்கு தெரியறது. இந்த வாழ்க்கைங்கிறது கஷ்டங்கள்னாலேயே பில்டானப்பட்டதுங்கிறதும் நமக்கு தெரியறது. ஆனாலும் நாளைக்கு நாம நன்னா இருப்போம், நாளைக்கே சௌக்கியம் வரும், ஏதோ நல்லது நடக்கும், ஏதோ ஒரு விஷய சுகம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு ஒரு நப்பாசை இருக்கு பத்தேலா.
அந்த நப்பாசை தான் மாயை. ஏதோ கிடைச்சால்தான் சுகம்னு நம்ம மைண்டு நம்மளை நம்ப வைக்கிறது இல்லையா? இது கிடைச்சா சுகம், இதை சாப்பிட்டா சுகம், தூங்கினா சுகம், இந்த சோஃபாவில் உட்காந்தா கம்ஃபர்ட், இப்படி நான் வகேஷன் போனேன்னா எனக்கு ஹாப்பினஸ், இப்படி இது விஷய சுகங்கள் தான் நமக்கு உண்மையான சுகம்னு நம்மளை நம்ப வச்சிருக்கு இல்லையா? அப்போ விஷயம் இல்லாத ஒரு இயற்கை சூழ்நிலையிலையோ, ஒரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணும்போதோ, ஒரு கோயில் கர்ப்ப கிரகத்துல தீபாரதனை பார்க்கும் பொழுதோ, ஏன் ஒரு பீச்சுக்கு போறோம், ஒரு சூரியோதயத்தை பார்க்கறோம், ஒரு நேச்சர்ல ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ நம்ம கையில நகையா இருக்கு, பணமா இருக்கு, நமக்கு சரீர பிரஜை கூட இல்லாமல் அந்த அனுபவத்தில் நம்ம ஆழ்ந்து போகிறோம் இல்லையா? அப்போது நமக்குன்னு இருக்கிறது என்ன? அப்போ நாம் எதையுமே பொசஸ் பண்ணாத ஒரு சுகம் நமக்கு கிடைக்கும்னா, பொசஸ் பண்ணா சுகம்ங்கிற பொய்யான நம்பிக்கை பின்னாடி நாம் ஏன் ஓடுறோம்? பழக்கம்தான், ஒரு கெட்ட பழக்கம். இதுதான் ஜென்மாந்தரங்களா வருது. இதை நாம இந்த கர்மங்களை பண்ணா இந்த பலன் கிடைக்கும், இந்த விஷயம் கிடைச்சா எனக்கு சுகம், ஐபோன் கிடைச்சா சந்தோஷம், பட்டு புடவை வேஷ்டி கட்டிண்டா எனக்கு பெருமை, இப்படி விஷய சுகங்கள் நமக்கு சுகம்னு நாம நினைச்சுக்கிறோம். அப்போ நம்மளை ஓட வைக்கிற இந்த துர்வாசனைகள் நிக்கணும். துர்வாசனைகள் நம்ம கிட்டேருந்து விடுபட்டுருத்துன்னா நம்ம ஓட்டமும் நின்றுடும். ஓட்டம் நின்றுடுத்துன்னா என்ன ஆகும்னா, பகவான் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடுவான், நம்மள பகவான் துரத்த ஆரம்பிச்சிடுவான். ஓட்டம் நின்னெடுத்து, சித்தம் நின்னெடுத்து, நம்ம அகங்காரம் ஒழிஞ்சிடுத்துன்னா, பிரகலாதனுக்கு பகவான் வந்தது போல, திரௌபதிக்கு வந்தது போல, கஜேந்திரனுக்கு வந்தது போல, அதாவது பகவான் காத்துன்னு இருக்கானாம். கிருஷ்ண பிரேமி அண்ணா சொல்வார் இல்லையா, சங்கு சக்கர கதா பாணியாக, பீதாம்பர தாரியாக, மகாலட்சுமியை ஹிருதயத்தில் தரித்தவனாக, சர்வ மங்கள ரூபியாக, எப்போ என் பக்தனானவன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை கூப்பிடுவானோன்னு பகவான் காத்துன்னு இருக்கானா. நாம தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா பூஜை புனஸ்காரம் முடிஞ்ச உடனே புடவை வேஷ்டியை விட்டுட்டோ ஏதோ ஒரு கம்ஃபர்டான ஒரு வஸ்திரத்தை போட்டுக்கிறோம். ஆனால் பகவான் நித்தியம் யூனிஃபார்ம்லேயே இருக்கானா. ஏன்னா எப்போ பக்தன் என்னை கூப்பிடுவான்னு தெரியாது, நான் ரெடியாக இருக்கணும்னு பகவான் நின்றுண்டே இருக்கானாம். சங்கு சக்கர கதாபாணியா நான் தோன்றினாதான் அவன் பகவான்னு ஏற்றுப்பான்னு அவன் யூனிஃபார்ம்லேயே இருக்கானாம் பகவான். அப்போ பகவான் நம்மளை தேடி வரத்துக்கு என்ன பண்ணணும்? திரௌபதிக்கு வந்தா எல்லாருக்கும் கஷ்டம்னா கூப்பிட்டா பகவான் வந்துடுவானா? எல்லாரும் சரணாகதி பண்ணா பகவான் வந்துடுவானா? ஏதோ சில பேருக்கு தானே வரான், ஏன் வரமாட்டான்? எல்லாருக்கும் பகவான் வருவான். ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் சொல்வார் இல்லையா, ராதே கிருஷ்ணான்னா பகவானை பார்த்து கையை தூக்கிடணும், 2 கையையும் தூக்குங்கோ, அவர் கை தூக்கி விடுவார். கையை தூக்கிட்டோன்னா பகவான் கை தூக்கி விடுவார் அப்படின்னு சொல்வார் இல்லையா. திரௌபதி அவ்வளவு பெரிய கௌரவ சபையில துச்சாதனன் அவள் வஸ்திரத்தை இழுக்கும் பொழுது அவள் தன் மானத்தை மறைச்சிக்கலை. அவ கையை தூக்கி கிருஷ்ணான்னு அலறி முடிக்கிறதுக்குள்ள பகவான் அங்க வஸ்திரத்தை கொடுத்து அவளை காப்பாத்துறான். அப்போ அவள் மானத்தை மறைச்சிண்டு கிருஷ்ணான்னு கூப்பிடல. பாதி நான் பாதி பகவான் இல்லை, முழுசும் பகவான் தான். நீ தான் காப்பாற்றணும், எனக்கு வேற கதி இல்லை, வேற சித்தத்தில் வேற ஒன்றுமே இல்லை, நான் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, என்னை காப்பாற்றிக்க எனக்கு திறன் இல்லை, நீதான் காப்பாற்றணும் கிருஷ்ணான்னு அவர் 2 கையையும் தன் மானத்தையும் பொருட்படுத்தாம தூக்கும் பொழுது கிருஷ்ணன் காப்பாத்தினான் இல்லையா. 1000 வருஷம் கஜேந்திரன் தன் சாமர்த்தியத்துல தன்னை காப்பாத்திப்பேன்னு முயற்சி பண்ணும் பொழுது பகவான் வரல. ஒருத்தர் செய்த புண்ணிய பலத்துக்குத்தான் பகவான் தரிசனம் கொடுக்கறான், பகவான் காப்பாத்துறான்னா 1000 வருஷம் அவன் ஏன் கஷ்டப்படணும்? அவனுக்கு பகவானை தரிசிக்கிற புண்ணிய பலம் இருந்தா முதல் அலறல்லையே பகவான் வந்திருக்கலாமே. இனிமே என்னால முடியாது கிருஷ்ணா ஆதி மூலமேன்னு கத்தி துதிக்கையை தூக்கும் பொழுது பகவான் அவன் அலறி முடிக்கிறதுக்குள்ள, பிளிரி முடிக்கிறதுக்குள்ள அங்கேந்து ஓடி வரானாம். எல்லா தெய்வங்களும் யார இந்த கஜேந்திரன் கூப்பிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதையே இந்த கஜேந்திரன் கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள பகவான் அங்க வந்துட்டான். அந்த முதல்ல வதம் பண்றான். அதுக்கப்புறம் கஜேந்திரனுக்கு தன் ஸ்வயரூபத்தை கொடுத்து மோட்சம் கொடுத்து தன்னுடைய வைகுண்டம் அழிச்சின்னு போறான். அப்போ பகவான் காப்பாத்துறதுக்கு தயாரா இருக்கான். நம்முடைய பாவனையில தானே இருக்கு கலங்கம், நம்ம பக்தியில கலங்கம் இருக்கக்கூடாது இல்லையா. பக்தினா எடுத்த உடனே நம்ம துளசிதாசராகவும் நாமதேவராகவும் ஆக முடியாது. படிப்படியா பக்தியை வளர்த்துக்கணும்னா பக்தியை ஒன்றும் நம்ம வளர்த்துக்கவே வேண்டாம், நம்ம கிட்ட இருக்கிற துர்வாசனைகளை விளக்கணும். துர்வாசனைகளை விளக்குன்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். பக்தியை நம்மளால நம்ம சாமர்த்தியத்துல இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம சாதிக்க கூடியது என்னதான் நமக்கு புத்திசாலித்தனம் இருந்தாலும் ஒரு தெய்வ அனுகூலம் இல்லாம ஒரு சின்ன விஷயத்தையானும் நம்ம சாதிக்க முடியுமா? அப்போ கை தூக்கி சரணாகதி பண்ற பக்குவம், அந்த பக்குவம் வந்துடுத்துன்னா நமக்கு பக்தி வந்துடும். பக்தி வந்துடுத்துன்னா குரு வருவார், குரு வந்துட்டாருன்னா பகவான் வந்துடுவார், பகவான் வந்தா ஆத்ம அனுபூதி ஏற்பட்டுடும். ஒரு ஜீவனானவன் சர்வ சுதந்திரனா ஆயிடுறான். அப்போ இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சரணாகதி.
சரணாகதிக்கும் முன்னாடியான ப்ரிலிமினரி ஸ்டெப் என்னன்னா துர்குணங்களை விடணுங்கிற ஒரு பிரார்த்தனை, ஒரு தீர்மானம். பாகவதத்துல சுகபிரம்ம ரிஷி சொல்றார், அதாவது உத்தவர்கிட்ட பகவான் சொல்றார், எல்லாருக்கும் நான் ஞானத்தை வேணா கொடுத்துடுவேன், பக்தியை அவ்வளோ சுலபத்தில் கொடுக்க மாட்டேன்னு. பக்தியை பகவான் கொடுக்க மாட்டானா? ஏன் கொடுக்க மாட்டான்? ஏன் அப்படி சொல்றான்? எல்லாத்தையும் கொடுப்பவன் தானே இறைவன், ஏன் பக்தியை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்னா, எப்போவுமே ஒரு குழந்தைகிட்ட இது கிடையாதுன்னு எதை சொல்கிறோமோ அதுக்கு தான் அது ஆசைப்படும். கையில் அதுக்கு உயர்ந்த வஸ்து, உயர்ந்த பொம்மை ஏதோ வச்சுட்டு இருந்தா கூட எது நீங்கள் எடுக்கக்கூடாது, உனக்கு கொடுக்க மாட்டேன், கிடையாது அப்பாவோ அம்மாவோ சொல்கிறாலோ அதுதான் வேணும்னு அந்த குழந்தை உடனே கேட்கும். அதாவது பகவானுக்கு நம்ம மேலே அவ்வளவு இஷ்டமா? இஷ்டம் இல்லாததை பகவான் சிருஷ்டி பண்ணுவானா? நம்மளை சிருஷ்டி பண்ணியிருக்கான்னாலே நம்ம மேலே அவனுக்கு எவ்வளவு இஷ்டம் இருக்கணும். அப்போது நம்ம மேலே இருக்கிற இஷ்டத்தினால பகவான் நமக்கு இது கிடையாதுன்னு சொன்னால் அது குடு கிருஷ்ணா எனக்குன்னு நம்ம கேட்டுட்டு வருவோமோன்னு பகவான் காத்துட்டு இருக்கானாம். அவன் கூட அளவலாவக்கூடியதான ஒரு பக்தி யோகத்தை, பக்தி ரசத்தை, ஞானத்தை காட்டிலும் உயர்ந்ததான அந்த பக்தியை, அதாவது அகமும் புறமும் பிரத்யக்ஷமாகவும் அனுபூதியாகவும் இருக்கக்கூடிய தன்மையை அவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். கேட்கறதுக்கு நாம விரும்பணும். பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கான். அப்படி கை தூக்கி நமக்கு கஷ்டங்கள் வரும்பொழுதும் நம்மளுடைய சாமர்த்தியத்தை நம்பாம, நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை நம்பாம, நம்மளுடைய பந்துக்களை நம்பாம பகவானே கதி. ஏன்னா திரௌபதி தன்னுடைய புருஷர்கள் காப்பாற்றுவான்னு அவளை பார்க்கலையாம். திரும்பி அவ கிருஷ்ணான்னு கண்ணுக்கு தெரியாத கிருஷ்ணன் என்னை காப்பாற்றுவான்னு கையை தூக்கினா இல்லையா? அந்த சரணாகதி பக்குவம் நமக்கு எப்படி ஏற்படும்? பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும். அப்போ பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணுவான்? எப்போ பகவான் முன்னாடி கை கூப்பி நிற்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்துருத்தோ, கை தூக்கி சரணாகதி பண்ணுற பக்குவத்தையும் பகவான் கொடுப்பான். அருணகிரிநாதர் சொல்கிறார் இல்லையா கந்தர் அலங்காரத்தில், முருகனை அன்பார் போற்றி தொழாத கரங்கள் எங்கனம் எனக்கிங்கே வந்திங்கே வாய்த்ததுவே. அதாவது அருணகிரிநாதர் சொல்றார், முருகா எனக்கு எந்த புண்ணியமுமே கிடையாது, புண்ணியம் இருந்திருந்தா இத்தனை நாள் நான் உன்னை பூஜிச்சிருப்பேன், இத்தனை நாளாக நான் என் வாழ்க்கையில் பூஜிக்கலை, சுகபோகத்தோடு இருந்துட்டேன். பூர்வ ஜென்ம புண்ணியம் உண்டு, பூர்வ ஜென்மத்தில் உன்னை தொழுதேன், அதனால இப்போ தொழும் வாசனையும் பலனும் எனக்கு கிடைச்சதுன்னா அதுவும் இருக்க முடியாதே முருகா. பூர்வ ஜென்மத்திலே நான் உன்னை வணங்கி இருந்தேன்னா அப்பவே நீ எனக்கு மோட்சத்தை கொடுத்துருப்பியே. இந்த ஜென்மாலையும் நான் உன்னை வணங்கலையே, வணங்கணும்னு விரும்பலையே, நான் சுகபோகத்துல தானே திளைச்சின்னு இருந்தேன், திடீர்னு உன்னை வணங்கும்படியா எனக்கு பண்ணினியே, என் சித்தத்துல உன்னை வணங்கும்படியான ஒரு அனுகிரகத்தை பண்ணினியே. அப்போ என்னை கைகூப்பி உன்னை வணங்கும்படி தொழும்படி ஒரு கரங்களை, இதுவரை இல்லாத கரங்களை, இதுவரை உன்னை தொழாத கரங்கள் இப்போ தொழும்படி பண்ணியிருக்கியே முருகா. அப்போ எனக்கு ஞானத்தை அனுகிரகம் பண்றதுக்கு தானே உன்னை வணங்கும்படியான அனுகிரகத்தை நீ பண்ணியிருக்க. எனக்கு ஞானம் கொடுக்க போறது இல்லைன்னா என்னை எங்கேயோ போயின்னு இருந்த என்னை இழுத்து பிடிச்சி உனக்கு நமஸ்காரம் பண்ணும்படி ஏன் நீ பண்ண போற அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். அதுபோல் எப்போ நம்ம பகவான் கோயிலுக்கு போய் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி நிற்கிறோமோ, கைகூப்பி காப்பாத்துன்னு ஏதோ விஷய சுகத்துக்காகவோ எதுக்காகவோ பகவான் முன்னாடி நிற்கிறோமோ, பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ, வணங்குறோமோ, கைகளும் தலைகளும் எப்போ அவனை வணங்குறதோ அப்போவே அவன் அனுகிரகம் நிச்சயம். அதில் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா பகவான் காத்துன்னு இருக்கானாம். நாம் எப்போ வருவோம், எப்போ இவன் கூப்பிடுவான் அப்படின்னு, ஜீவன் ஒருத்தன் எப்போ நம்மளை கூப்பிடுவான்னு பகவான் காத்துன்னு இருக்காராம். ஆழ்வார் சொல்வார் இல்லையா, பெரியாழ்வார் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதே துளசி மாலையை போட்டுண்டு தங்க ஸ்வர்ண ரூபமாக பகவான் ஈரம் சொட்ட சொட்ட நிற்கிறத பார்க்கும் பொழுது ஆழ்வாருக்கு என்ன தோணிட்டாம், அந்த காலத்துலலாம் கிராமங்களில் ஒரு வழக்கம் உண்டாம், ஏதோனும் ஒன்று திருட்டு போயிடுத்துனாலோ அது என்னுடைய வஸ்துன்னு சொல்லிக்கணும்னாலோ ஒரு பழக்கம் உண்டாம். கோயில் குளத்தில் அவள் ஒரு புஷ்பத்தையோ இல்லை ஒரு பத்திரத்தையோ ஒரு வில்வமோ துளசியோ வச்சுண்டு இது என்னுடையது தான் பிரதிஜை பண்ணுவாளாம். அந்த காலத்தில் சிசிடிவிலாம் கிடையாதே. அதனால கோயில் குளத்தில் முங்கி தன்னுடைய வாதத்தை உண்மைன்னு அவள் பிரதிஜை பண்ணி சத்தியம் பண்ணி அவள் அந்த திருட்டு போன வஸ்துவையோ எதையோ அவள் மேலே உள்ள அவப்பெயரையோ பழியையோ அவள் இல்லைன்னு நிரூபிப்பாளாம். ஏன்னா கோயில் குளத்தில் நின்றுட்டு யாரும் பொய் சொல்ல மாட்டாங்கிறது ஒரு திண்ணமான நம்பிக்கை. திருத்தொண்டர் புராணத்தில் கூட வரும் இல்லையா, திருநீலகண்ட நாயனாரும் அவர் மனைவியும் கோயில் குளத்தில் மூழ்கி, அதாவது சிவன் ஒரு ஆண்டியாக வேஷம் போட்டுன்னு ஒரு பிக்ஷா பாத்திரம் கொடுத்துட்டு அதில் திருநீலகண்ட நாயனார் குயவராக இருக்கார். அவர் குயவராக மண்பானைகள்லாம் பண்ணி எல்லோருக்கும் ஒரு பகவத் கைங்கரியமாக இறைப்பணியில் வாழ்ந்துட்டுருக்கார்.
அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு பழைய பாத்திரத்தை கொடுத்துட்டோ 10 வருஷம் கழிச்சு வந்து எனக்கு அந்த பாத்திரத்தையே கொடுங்கும் பொழுது அவர் தொலைச்சுட்டார். உங்களுக்கு புதுசா நான் எவ்வளவு வேணாலும் பண்ணி தரேன், என்னை மன்னிச்சிடுங்கோ, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றார். அதை ஏத்துக்காம சிவன் வந்து அந்த ஆண்டியா வேஷம் போட்டுன்னு வந்திருக்காரு இல்லையா, அதெல்லாம் முடியாது, நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்றாராம். என்னது, நீ திருடிட்ட, அதனால நான் ஊர்ல எல்லாம் உன் பேரை கெடுத்துடுவேன். அப்போ திருநீலகண்ட நாயனாரும் தன் மனைவிக்கும் உண்டான அவளுடைய ஒரு பூர்வ கதை இருக்கு இல்லையா, அவர் ஏதோ ஒரு பெண்கள் மேல ஆசைப்பட்டதுனாலையும் அவர் மனைவி தன்னை தீண்டக்கூடாதுன்னு சொன்னதுனாலையும் அதுவும் பொய்னு சொன்னதுனாலையும் அது எப்படி வாழ முடியும் ஒரு மனிதனானவன் பிரம்மச்சாரியாக அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கோயில் குளத்துல முங்கி எழுந்திருக்கும் பொழுது அவர் இளமை ரூபமும் அவருக்கு திரும்பி பகவான் கொடுத்தார், பரமேஸ்வரன் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா புராணங்கள்லயே. அது போல பகவான் வந்து பெருமாள் வந்து ஈரம் சொட்ட சொட்ட நிற்கும் பொழுது எப்படி இருக்குன்னா ஆழ்வார் வர்ணிக்கிறார். சின்ன கைகளை வச்சுண்டு செந்தாமரை இதழ் போன்ற கைகளை வச்சுண்டு அந்த கிருஷ்ணன் குதிக்கிறானாம். ஈரம் சொட்ட சொட்ட துளசி மாலையை போட்டுண்டு வர பக்தர்கள் கிட்ட எல்லாம் இந்த ஜீவனானவன் உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவானவன் எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம்னு ஒவ்வொருத்தர்கிட்டையா குதிச்சு அவெல்லாம் எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், என்கிட்ட சரணாகதி பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நம்ம கிட்ட அடம் பிடிக்கிறானாம். நான் என்னை சரணாகதி பண்ணு, என்னை தேடி வா, என் கிட்ட வா, நீ எனக்கு சொந்தம் அப்படின்னு கிருஷ்ணன் நம்ம வேணும்னு அடம் பிடிக்கிறானாம். இப்போ நாம வேணும்னு அடம் பிடிக்கிற பகவான் கிட்ட எப்போ இவன் நம்மளை கூப்பிடுவானோன்னு காத்துண்டு சங்கு சக்கர கதாபாணியாக நிற்கிற பகவான் கிட்ட நாம பண்ண வேண்டியது என்னன்னா அவன் திருவடியை இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியதுதான். எப்போ சரணாகதி பண்ணக்கூடிய தத்துவம் பக்குவம் நமக்கு வரும்னா நம்ம சித்தத்தை திரும்ப திரும்ப நம்ம ஹிருதயத்துல நம்மளுடைய ஒரு கற்பனையிலையும் நம்மளுடைய ஒரு விழைவிலையும் பகவானுடைய திருவடிகள்ல கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 50,000 5 லட்சம் சிந்தனைகள் ஒருத்தனுடைய புத்தியில ஓடுறதாம் ஒரு நாளைக்கு. அதுல எத்தனை சிந்தனைகள் சுயநலமாகவும் கவலைகளை உண்டு பண்றதாகவும் இருக்கு, எவ்வளவு பொறாமையிலையும் வீண் சஞ்சலங்கள்லையும் போயின்னு இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டீ பிரேக் எடுக்கிற மாதிரி, காஃபி பிரேக் எடுக்கிற மாதிரி கூட, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம பிரேக் எடுத்துக்கிற மாதிரி கூட சித்தத்தை ஒரு 2 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பகவானை திருவடியில நம்ம சித்தத்தை நம்ம லயப்படுத்தினோம்னாலே நமக்கு அந்த நாளில் ஒரு 10 தடவை 100 தடவை பகவானை நினைச்சதா ஆகுமே. அதுவே பழக்கமாயிடுத்துன்னா, அதுவே டிசிப்ளின் ஆயிடுத்துன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதை பிடிச்சிண்டா நமக்கு பந்தமும் பாசமும் இந்த மாதிரி தௌர்பாகியங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் எல்லாம் நிவர்த்தி ஆகுமோ அதுக்கு ஒரே சொல்யூஷன் பகவானுடைய திருவடியா இருக்கும் பொழுது அதை நம்ம பிடிச்சின்ட்டோன்னா நமக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. நம்ம புத்தியில தான் பகவான் நம்மளை காப்பாத்துவானாங்கிற ஒரு சந்தேகம். பகவானுக்கு நம்ம மேல சந்தேகமே இல்லை. என்னைக்கா இருந்தாலும் என் பக்தன் என்னை கூப்பிடுவான், என்னைக்கா இருந்தாலும் இந்த ஜீவன் என்னுடையவன், என்னை தேடி வருவான். அப்படி தேடி வரணுங்கிறதுக்கு தானே இத்தனை கஷ்டங்களும் கர்மங்களும் நமக்கு பகவான் கொடுக்கறான். இந்த கர்மங்கள்னாலையும் கஷ்டத்திலையும் எனக்கு என்ன பாடம், அந்த பாடத்தை நம்ம கத்துக்கிற வரைக்கும் அதே கஷ்டங்கள் நம்மள பாதர் பண்ணிட்டே தான் இருக்கு, ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கு. எத்தனை கோயில்ல போய் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் அது நிவர்த்தி ஆறுதில்ல, நிவர்த்தி ஆறுது போல தோன்றது. நாரதர் சொல்றார் பாகவதத்துல, இந்த கிரகங்களுக்கும் தெய்வங்களுக்கும் பரிகாரம் பண்றது இந்த தோல்ல இருக்கிற மூட்டைய இந்த தோல்ல மாத்தி வச்சுக்கிறது போலையாம். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரியும் கஷ்டம் தீர்ந்த மாதிரியும் இருக்கும், ஆனா கஷ்டம் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. கஷ்டம் தீரணும்னா என்ன பண்ணணும்னா, கஷ்டத்துல எனக்கு என்ன பாடம், பாடம்னா என்ன, எதை விடணும், எதை விட்டா எனக்கு இந்த கஷ்டம் போகும். ஸ்வீட் சாப்பிட்றத விட்டா எனக்கு சுகர் பிரச்சனை கிடையாது, உப்பு எக்கச்சக்கமா ஆயில் எக்கச்சக்கமா சாப்பிடலன்னா பிளட் ப்ரெஷர் கிடையாது. அப்போ புத்தியில நான் எந்த பற்றை விடணும், எதை விட்டா எனக்கு கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதுமாம். எது எனக்கு பாதர் பண்ணுறது, எந்த கஷ்டத்து எந்த என்னுடைய குணங்கள்னாலையும் என்னுடைய பெர்செப்ஷன்னாலையும் எனக்கு இந்த ஒரு கஷ்டம் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு பகவான்கிட்ட விட்டுடணும். கிருஷ்ணா எனக்கு இந்த கஷ்டம் வருது, இது அந்த அனுபவம் எனக்கு துக்கத்தை கொடுக்கறது, இந்த துக்கம் வராதபடிக்கு என்னுடைய சித்தத்தை நீ குணப்படுத்து. என் சித்தத்துக்கு குணம் தேவை, என் சித்தம் குணமடையணும். எனக்கு என்ன பாதர் பண்ணிட்டே இருக்கிறது என் மைண்டு தான். சில பேருக்கு மழை சுகானுபவம், சில பேருக்கு மழை அவ்வளவு ஹிம்சையா இருக்கு இல்லையா.
சில பேருக்கு வெயில்ல தான் சுறுசுறுப்பு வரும், சில பேருக்கு வெயில் மயக்கத்தை கொடுக்கறது, தலைவலியை கொடுக்கறது. என் குணத்தையும் என் சித்தத்துல இருக்கிற துர்குணங்களையும் நீதான் மாத்தணும், நீதான் மறைக்கணும், நீதான் அழிக்கணும். ஒரு 10 டீ ஒரு நாளைக்கு குடிக்கிறோம், அந்த பழக்கத்தை விட்டாலே நமக்கு தலைவலி வருது இல்லையா? அப்போ நம்ம சக்தியில நம்மளுடைய பிரயத்தனத்துல எதை அடைய முடியும், இல்லை எதை விடத்தான் முடியும்? இது விடலாம், இது அடையலாம்ங்கிற ஒரு கிளாரிட்டி வேணா நம்ம ஏற்படுத்திக்கலாமே ஒழிய தீர்மானங்களும் பிரார்த்தனைகளும் மட்டும்தான் நம் வாழ்க்கையை வழிநடத்தும், சீர்படுத்தும். அதை சரியானபடி பண்ணணும். இந்த ஸ்லோகத்துல இன்னொன்னு சொல்லப்படுறது என்னன்னா, எதுவுமே இல்லாத வாயு, கண்ணுக்கே தெரியாத ஒண்ணுமே இல்லை, ஸ்பேஸ்ங்கிறது என்ன, இட்ஸ் எம்டி. அந்த எம்டினஸ்க்கும் சக்தி கொடுக்கிற அந்த பகவான், அந்த எம்டினஸையும் சர்வ பிரபஞ்சத்தையும் தாங்கும்படியாக செய்யற பகவான் அந்த எம்டினஸையும் தாங்குறானாம். இந்த வியாக்கியானக்காரர் இங்க என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள உன்னை தரிச்சுட்டு இருக்கிறது பகவான் தான். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ நீதான் தரிக்கிறேன்னு நீயே நினைச்சுட்டு இருக்க. உனக்கு உண்டான பேரானந்த அனுபவத்தை நீயே குறைச்சிக்கிற. எப்படி மண்ணுக்குள்ள ஊற்று நீரும் வைரங்களும் மறைந்திருக்கோ அதுபோல நம்மளுடைய கர்மமும் நம்மளுடைய அஜ்ஞானமும் நம்மளுடைய சுகானுபவத்தை, ஆத்ம அனுபவத்தை மறைக்கிறதாம். அந்த மறைப்பை எப்படி விளக்கணும்னா பகவான் தான் விளக்கணும். நாம அதுக்கு தயாரா இருக்கணும். எப்படி தயாரா இருக்கணும்? பிரார்த்தனைகள் பண்ணிட்டே இருக்கணும், சரியான பிரார்த்தனைகள் பண்ணணும். விஷயங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம், நம்மளுடைய பந்துக்கள் நன்னா இருக்கணும், நம்ம சௌக்கியமா இருக்கணும், நோய்வாய் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது போல, எனக்கு சித்தத்திலையும் நல்ல விதமான பெர்செப்ஷனை கொடு, நல்ல அனுபவங்களை கொடு, நல்ல காட்சிகளை கொடு, ஆத்ம லாபத்திற்கு உண்டான பழக்கங்கள்லேயே ருச்சியை கொடு. இப்படி நமக்கு சரீர சுகத்திற்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது போல ஆத்ம சுகத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும். எப்பொழுதும் அகப்படாம ஓடிண்டு போக்கு காட்டின்னு இருக்கிற பகவான், எப்போ பகவான் பக்தனானவன் அவனை சரணாகதி பண்றானோ அப்போ அவனை தேடி அவன் ஓடி வரான். முன்னாடி சொன்னது போல நம்ம கஷ்டங்கள் நமக்கு பெருசா தெரியறது. கஷ்டங்களே வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஆத்ம லாபத்திற்காக நமக்கு பிரார்த்தனைகள் பண்ணணும், பிரயத்தனப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோ விழைவோ நமக்கு ஏற்படுறதில்ல. ஆனால் கஷ்டங்கள் ஏன் வருதுன்னு ஒரு நிமிஷம் நம்ம சிந்தனை பண்ணோன்னா அதுலேருந்து நமக்கு ஏற்படுற விரக்தியும் வைராகியமும் நம்ம ஆத்ம லாபத்திற்கு நமக்கே தெரியாம பயன்படுறது இல்லையா? பகவான் பகவத்கீதையில அர்ஜுனன்ட்ட சொல்றார், அர்ஜுனா, எனக்கு யார் மேல அதிக விருப்பம் இருக்கோ, எந்த ஜீவன் என்னை உடனே வந்து அடையணும்னு நினைக்கிறேனோ அந்த ஜீவனுக்கு தான் நான் கஷ்டத்தை கொடுக்குறேன். பலவிதமான கஷ்டங்களும் பந்துக்கள்னால அவமானங்களும் ஒரு நிராகரிப்பும் வாழ்க்கையில தனிமரமா அவனை நிற்க வைக்கிறேன். அவன் நல்லவனாய் இருந்தாலும் தனிமரமா நிற்கப்பட்டு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு எல்லா விதமான கஷ்டங்களும் கொடுத்து அவனை ஒண்டிக்கட்டையா ஆக்கி கடைசியில அவன் என்னையே நினைக்கும்படியான ஒரு நிலைக்கு நானே அவனை தள்ளுறேன். அப்போதான் அவன் என்கிட்ட வருவான், என்ன கூப்பிடுவான். அவன் கூப்பிட்டா நான் உடனே அனுகிரகம் பண்ணிடுவேன். அப்போ பகவான் நம்மளை கூப்பிட வைக்கிறதுக்கு தானே இத்தனை கஷ்டங்களை கொடுக்குறார். பகவான் நமக்கு சுகபோகமான வாழ்க்கைய கொடுத்துருந்தாருன்னா நம்ம பகவானை ஏன் கூப்பிட போறோம்? ஏதோ பால் பாயசம் பண்ணி நேவேத்தியம் பண்ணிட்டு, பேருக்கு நேவேத்தியத்தை பண்ணிட்டு நாமளே அதை சாப்பிட்ருவோம். எப்போ கஷ்டங்கள் வருதோ, இன்னல்கள் வருதோ அப்போதானே நமக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் வருது. ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு தோணுறது. ஒரு வைரஸ் வந்துடுதுன்னா அதுக்கு என் உடம்பு இம்யூன் ஆகணும்னு நம்ம வேக்சினேஷன் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு ப்ரிவென்ஷன் மெடிசன் எடுத்துக்கிறோம். ஒரு மழை காலம் வந்துடுதுனாலே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சுற்றியுள்ள கஷ்டங்களுக்கு நம்ம பாடி இம்யூனாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது போலவே நமக்குள்ள ரசாபாசங்களான இந்த சுற்றுப்புறத்தில் நம்ம வாழும் பொழுது நம்ம மைண்டும் இம்யூனாக இருக்கணும் இல்லையா? நம்ம சித்தம் இம்யூனாக இருக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு வேக்சினேஷன் என்னன்னா பகவான் தான், பிரார்த்தனை தான், சரணாகதி தான். எந்த விதமான ரசாபாசங்களும் என்னை பாதிக்கக்கூடாது. எல்லாரும் என்னை அவமானப்படுத்தினாலும் எனக்கு கவலை இல்லை. எல்லாரும் என்னை அங்கீகரிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்லை. எல்லாரும் ஒதுக்கினாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு பகவான் இருக்கான், என் கிருஷ்ணன் இருக்கான், என் ராமன் இருக்கான். இந்த வாழ்க்கை பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ, பந்துக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவோ, சொசைட்டியில் கௌரவமாக வாழ்வதற்காகவோ இல்லை. அந்த பலன்கள் பகவான் கொடுத்தா நம்ம புண்ணியத்தினாலேயோ கர்ம பலன்கள்னாலேயோ உண்டாச்சுன்னா ஆகட்டும். என்னுடைய டார்கெட் பகவான் தான். என்னுடைய லட்சியம் என் ஆத்ம முன்னேற்றம் தான். ஆத்ம லாபம் மோட்சம் எல்லாம் நம்ம கையில் இல்லை. அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ், தேவையில்லாத விஷயங்களை விளக்குறதும் தேவையான விஷயங்களை ஸ்டெடியாக பண்ணுறதும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதும் தான். அது சிம்பிளாக இருக்கட்டும். இருக்கிற இடத்துல நம்ம ஒரு ப்ராக்டிஸை அடாப்ட் பண்ணிட்டு பகவானை நினச்சிட்டு ஏதோ ஒரு ப்ராக்டிஸை அடாப்ட் பண்ணிக்கிறோன்னா அதுவே நம்ம ஆத்ம லாபத்திற்கு பயன்படும். சுற்றி இருக்கிற கலைகளான இந்த கெட்ட பழக்கங்கள் விளக்கணும்.
முன்னாடி சொன்னது போல இந்த ஸ்லோகத்துல எது பரமாத்மாவோடைய நிலை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டாலே, ஏன்னா பரமாத்மாவோட பூர்ணத்துவமான சர்வஜனான சர்வ ஞானியான சர்வ வியாபகனான பரமாத்மாவோட குணாதிசயங்களை வர்ணிக்க முடியாது. ஆனால் பரமாத்மா இப்படிப்பட்டவன் அல்ல, இது பரமாத்மா அல்ல, இது சத்தியம் இல்லை, இது மாயை அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா விளக்கி கொண்டு வந்துட்டோம்னாலே நமக்கு உண்மையானது என்னங்கிறது ஒரு ஜீவனுக்கு புலப்படும். அதனால இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, எல்லாத்தையும் தரிக்கிறவன், எந்த விஷயத்திற்கும் சக்தியை கொடுக்கிறவன் பகவான் தானே. ஒண்ணுமே இல்லாத ஸ்பேஸானது இந்த பிரபஞ்சத்தையும் பூமியையும் இத்தனை மண்டலங்களையும் லோகங்களையும் தாங்கின்றிருக்கு. அதுக்கு சக்தி கொடுத்தது யாரு? சூரிய தேவனுக்கு பல் இல்லைன்னு சொல்றோம், அருண தேவனுக்கு கால் இல்லைன்னு சொல்றோம். அதாவது இன்னொரு தத்துவம் இந்த ஸ்லோகத்துல அறியப்படுறது என்னன்னா, வியாக்கியானக்காரர் சொல்றபடி சர்வ பிரபஞ்சமும் அந்த ஜீவாத்மாவும் சர்வ ஜீவாத்மாக்களும் சர்வ பிரபஞ்சமும் அந்த பரமேஸ்வரனான பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனான அந்த வைகுண்டாதிபதியின் இச்சையின்படியே அவனுடைய இச்சைகளை பூர்த்தி பண்ணுவதற்காகவே செய்வதற்காகவே அவனை முன்னிட்டே அவனை நோக்கியே அவனை அடையவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுபோல அப்பொழுது பற்றில்லாம கர்மங்கள் செய்யறானோ அப்பொழுது அவனுடைய ஓட்டமானது மன ஓட்டமானது நிற்கிறது. மன ஓட்டம் நிற்கும் பொழுது பரமாத்மா அவனை ஆக்கிரமிச்சுக்கிறான். சரி, இந்த பரமாத்மாவிற்கு வேறென்ன தன்மைகள் இருக்கு, வேறென்ன தன்மைகள் இல்லை? அந்த பரமாத்மாவை அடைய உத்தேசிச்சு ஒரு ஜீவனானவன் ஒரு முமுட்சுவானவன் செய்ய வேண்டியது வேற என்ன? பற்றில்லாம கர்மம் பண்ணுன்னு சொல்லியாச்சு, அகங்காரம் இல்லாம கர்மம் பண்ணுன்னு சொல்லியாச்சு, பேராசைப்படாம கர்மம் பண்ணுன்னு சொல்லியாச்சு, கெட்ட பழக்கங்களை விடு, சுயநலமாக வாழாதேன்னு இந்த 4வது ஸ்லோகத்திலையும் சொல்லியாச்சு. தேவர்களும் தெய்வங்களும் அடையறதுக்கு துர்லபமாய் இருக்கிற அந்த பரமாத்மாவை நீ கர்மயோகத்தினால அடைய முடிஞ்சிடும்னு அகங்காரமும் மெதப்பும் கொள்ளாதே. அவன் பக்திக்கு மட்டுமே வசப்படுவான். அதனால கர்மயோகத்தினால அவனை அடைய முடியும்னு ஒரு கர்வமோ அகங்காரமோ உனக்கு வேண்டாம். ஏன்னா கர்மயோகம் செய்வதோட ஒரு உத்தேசமும் கர்மபந்தம் விடணுங்கிறது. கர்மபந்தம் விடணும்னா கர்மத்தோட கட்டு அவிழ்ந்து போகணும், கர்மமே பற்றில்லாம போகணும். பற்றில்லாம கர்ம முயற்சி பண்றவனுக்கு சித்தத்திலையும் அந்த பற்று விடப்படணும். அதுதான் அதோட உத்தேசம். அப்போ சித்தத்துல பற்று விடுறது தான் உன்னுடைய உத்தேசமா இருக்கணுமே ஒழிய, நான் பகவானை அடைவதற்காக நான் இந்த கர்மா பண்ணுறேன்னா அப்போ இந்த நானையே ஆதாரமாக ஒரு பிவட்டிங் பாயிண்ட்டாக வச்சுட்டு கர்மா பண்ணும் பொழுது எப்படி பற்று இல்லாமல் இருக்கும்? நம் பற்றை அறுக்கக்கூடியவனை எப்படி பற்ற வேண்டும், அவனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத மேலும் மேலும் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.